அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நம்ம ஊரில் இந்த பேருந்துகள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் கண்டக்டர் இருப்பார். அவர் தான் டிக்கெட் கொடுப்பார். நம்ம சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்கிக்குவோம் இல்லைங்களா? ஆனால் எனக்கு கண்டக்டர் வழக்கமாக நம்ம சென்னை பேருந்துகளில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபுட்போர்டில் தான் நம்ம இளைஞர்கள்லாம் தொங்கிட்டு வருவாங்கல்ல. இளைஞர்னா அப்படி தானே இருக்கணும். காலேஜ் பையன்னா அவங்களுக்கு உள்ளே வரக்கூடாது. அவர் ஃபுட்போர்டில் தான் தொங்கிட்டு வருவார். அவங்கள பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், மேலே வா மேலே வா அப்படின்னு. அது அப்படியே ஒரு மந்திர வாக்கியம் மாதிரி எனக்கு கேட்கும். ஏன், அவன் இளைஞன், வாழ்க்கையில் மேலே வரணும். அவன் பேரில் அக்கறையோடு யார் சொல்கிறாங்களோ இல்லையோ அவர் சொல்லுவார், மேலே வா மேலே வா அப்படிம்பார். முன்னுக்கு வா அப்படின்ற அர்த்தத்தில். அது நம்ம ஊரில் தான் இது மாதிரி கண்டக்டர்கிட்ட அவர் காசு கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு பயணம் செய்வது அப்படின்னு. சில நாடுகளில் எப்படி வழக்கம் அப்படின்னா, அங்கே கண்டக்டர் அப்படின்னே பஸ்ஸுக்கு இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த பஸ்ஸில் ஏறுறப்பவே பக்கத்தில் டிரைவர் பக்கத்தில் ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அதில் இப்போ நம்ம ஜிபே அப்படிலாம் பண்ணுறோமே, அந்த மாதிரி அந்த காசு கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். இறங்குறப்பவும் அதே மாதிரி தான். அதை காமிச்சோன்னா அந்த கதவை திறக்கும், எடுத்துடலாம். ஆப்பிரிக்காவில் ஒரு நகரத்தில் இப்படி தான் ஒரு பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறாரு. வாட்ட சாட்டமாக ஒருத்தர் நல்ல ஜிம் பாடி, அவர் ஏறுறார். அவருக்கிட்ட டிரைவர் சொல்கிறார், டிக்கெட் வாங்குங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு உள்ளே போங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், நான்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காந்துடுறார். மறுநாள் அதே மாதிரி வந்தார், டிக்கெட் வாங்கிங்களா அப்படின்னு. நான்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்படின்னார். அவர் நல்ல வாட்ட சட்டமாக, டிரைவர் கொஞ்சம் ஒல்லியானவர். அவர் ரொம்ப இவிட்டு ஏதாவது தட்டிக்கிட்டி கேட்டால் நம்மளை எதாவது அடிச்சு விடுவாரோ அப்படின்னு. அங்கே கொஞ்சம் முரட்டுத்தனமானவங்க அதிகமாக இருப்பாங்க. பழங்குடி மக்கள் காலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அதனால் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் அப்படின்னு நம்ம பூகோளம்னு ஒரு பாடம் இருந்தது, சோஷியல் சயின்ஸ்னு இப்போ மாற்றி அதில் வரும். அந்த வார்த்தையை படிச்சிருப்பீங்க. அவர் பார்க்க அப்படியே வாட்ட சாட்டமாக இருப்பார். அவர் கேட்குறதுக்கும் டிரைவருக்கு கொஞ்சம் பயம், பட்டால்னு போட்டு அடிச்சிட்டாருனா என்ன பண்ணுறதுன்னு. அதுக்காக டிக்கெட் வாங்காமே உள்ளே விட முடியுமா அவரை? நம்ம டிரைவர் உடனே வேற ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துகிறார். என்ன, தினம் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தார். ஒரு மாதம் 2 மாதம் ஜிம்முக்கு போய் கும்முன்னு ஜம்முன்னு எக்ஸசைஸ் பண்ணுறார். அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இப்போ இவர் பாடி ஜிம் பாடி மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் அவர் ஏறுறார், டிக்கெட் எடுங்க அப்படின்ட்டார். அதெல்லாம் முடியாது, நான் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இவருக்கு அப்படியே கோபமாக எந்திரிச்சு இப்போ தான் திடகாத்திரமாக ஆயிட்டாரு. கிட்டக்க போய், ஏன் வாங்க முடியாது, வாங்குறியா இல்லையா? நான்லாம் வாங்க முடியாதுங்க. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சீசன் டிக்கெட்டே இருக்குது, நான் எதுக்காக அங்கே வாங்கணும் அப்படின்னார். இவருக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, அட்டாடா இந்த மனுஷன் சீசன் டிக்கெட்டே வாங்கிட்டான். அதாவது சீசன் டிக்கெட்னு ஒரு 6 மாதத்துக்கு அதனுடைய மதிப்பு இருக்கும். தினம்லாம் வாங்க வேண்டிய தேவையே இல்லை, சீசன் டிக்கெட் எடுத்துட்டா. அதே மாதிரி அவர் எடுத்துக்கிறாரு. இவர் என்ன நினச்சிட்டாரு, தான் ரொம்ப முரட்டு ஆள், தான் டிக்கெட்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ என்னடா ஒல்லி பிச்சானா இருக்கிற என்ன கேட்குறையே அப்படின்னு தன்னை எள்ளி நகையாடுகிறாரோ, சட்டத்தை மீறுகிறாரோ, தான் பலவீனமானவன்கிறத பயன்படுத்திக்கிறாரோ, இப்படிலாம் இவர் நினச்சிக்கிட்டு அதனாலேயே அவரை பற்றி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டார். நம்ம இன்னொருவரை பற்றி நாம் நினைப்பது தவறாக கூட இருக்கலாம், நம் கணிப்பு முற்றிலும் வேறாக கூட இருக்கலாம். அவர் ரொம்ப நல்லவராக கூட இருக்கலாம், பார்க்கறதுக்கு திடகாத்திரமாக இருக்கிறதுனால முரட்டு ஆசாமி அடிச்சு வச்சிட போகிறான், இன்னும் சரியாக சொன்னால் கட்சி வச்சிட போகிறான், எதுக்கு வம்புன்னு ஒரு டிரைவர் பயந்துக்கிட்டு இருந்தார். நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது சில சமயம் உண்மைகள் சரியான கோணத்தில் கூட வெளிப்படும். சார், உலக பேரழகியாக ஹானஸ் சாந்து அப்படின்னு ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்னால், நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அழகி போட்டி இல்லையா, அதனால் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அந்த பதிலையும் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. உண்மையான அழகுன்றது அக அழகு மட்டும் இல்லை, அறிவின் அழகும் கூட அப்படின்றதையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்களாம். சரி, இப்போ அந்த ஹானஸ் சாந்து கிட்டக்க கேள்வி கேட்குறாங்க, இளைஞர்கள் மேலே வருவதற்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு. அந்த பெண் ஒரு சொன்ன பதில் ரொம்ப அழகானதாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் நம்மை நம்ப வேண்டும், நம்முடைய திறமைகளை தகுதிகளை நாம் நம்ப வேண்டுமே தவிர இன்னொருவரை போல ஆக வேண்டும் என்று நினைத்து
அடுத்தவர்களை போலி செய்வது ஒருபோதும் உதவாது அப்படின்னு இருக்கிறான். காப்பி பண்ணுறதுன்றமே, அடுத்தவர்களை போலி செய்வது, அவங்கள மாதிரியே நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. இப்போ ரோஜா போல ரோஜா தான் இருக்க முடியும், மல்லிகை இருக்க முடியாது. மல்லிகை மாதிரி மல்லிகை தான் இருக்க முடியும். தாமரை நம்மளும் அது மாதிரி ஆகணும்னு நினச்சா அதனுடைய இயல்பில் தான் அது சிறப்பாக இருக்க முடியும். அதைத்தான் அந்த பெண் சொல்லுகிறாள், ஹார்னஸ் சாந்து. இது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? உங்களுக்கு இதனால் ஏதாவது அனுபவம் உண்டா? அந்த பெண் சொல்கிறா, எனக்கு மேக்கப் போடுறாங்களே சாயிஷா, அவங்ககிட்ட தான் இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்படியா, அவங்க இங்கே இருந்தால் கூப்பிடுறீங்களா மேடைக்கு அப்படின்றாங்க. சாயிஷா நிற்கிறாங்க. அரங்கமே எழுந்திருந்து கைதட்டி பாராட்டுகிறது. ஏன் தெரியுங்களா? அந்த சாயிஷா என்கிற மேக்கப் கலைஞர் ஒரு 3ஆம் பாலினத்தவர், திருநங்கை. அந்த திருநங்கையிடமிருந்து நான் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன். நம்முடைய திறமை என்ன, நம் பேரில் நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கை தான் நம்மை வளர்க்கும் அப்படின்றதுக்கு. ஐயோ நான் ஒரு திருநங்கையாச்சே, நம்மளை எல்லாரும் கேலி செய்வாங்களே, சமுதாயத்தில் அப்படி இருக்கிறாங்கல்ல, நம்மை கேலி செய்வார்களே அப்படிலாம் நினைக்கல. என்னுடைய திறமையில், என்னுடைய துறையில் நான் மேலே வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஒரு உலக பேரழகிக்கே அழகை கூட்டுகிற அலங்கார நிபுணராக ஒரு 3ஆம் பாலினத்தவர் வருகிறார் என்றால் உங்களை நம்புங்கள். அந்த நம்பிக்கைதான் உலகத்திலேயே உங்களையும் அழகானவராக ஆக்கக்கூடும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.